கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 107 சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 107:13. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அவர்களுடைய சோதரம் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். இங்கு கர்த்தர் நல்லவே. சங்கீதக்காரனுடைய அநேக பாடல்களை குறித்து வேதத்திலே இருக்கிறது. அதிலே இந்த சங்கீதம் 107 சங்கீதத்தை ஒரு பாடலாய் பாடும்போது அந்த தேவ மனுஷன் இவ்விதமாய் சொல்லுகிறார். 13வது வசனத்திலே, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, அதாவது இந்த கடைசி காலத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை, இந்த கடைசி காலத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரு வார்த்தை. ஆனால் இன்றைக்கு நிறைய சபைகளும் சரி, கிறிஸ்தவ ஜனங்களும் சரி, இந்த காரியத்தை மறந்த நிலைமையிலே இருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் மறந்து கொண்டும் இருக்கிறார்கள். அது என்ன வார்த்தை? அந்த சங்கீதம் 107:13 வசனம் சொல்வது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இந்த கூப்பிட்டார்கள் என்கிற வார்த்தை தான் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்திலே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கூப்பிட்டார்கள். யார் கூப்பிட்டார்கள்? யாரை கூப்பிட்டார்கள்? எதற்காக கூப்பிட்டார்கள்? என்ன நடந்தது? திரும்ப சொல்றேன். யார் கூப்பிட்டார்கள்? யாரை கூப்பிட்டார்கள்? எதற்காக கூப்பிட்டார்கள்? என்ன நடந்தது? இந்த கூப்பிட்டார்கள் என்கிற வார்த்தை பெந்தேகோஸ்தே வட்டாரத்திலே கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆன கதையாக கொஞ்சம் கொஞ்சமாய் கரைந்து அது தேய்ந்து மறைந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு காலத்துல விசுவாச ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகமாய் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் இருந்தார்கள். தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாய் இருந்தார்கள். ஆண்டவரை நோக்கி எப்போதும் முறையிடுகிறவர்களாய் இருந்தார்கள். காலை நேரத்திலே பார்த்தால் சில வீடுகளிலே நல்ல ட்ரம் செட் அடித்து கணவன் மனைவி பிள்ளைகளாய் குடும்பமாய் ஜெபிக்கிற சத்தம் அந்த தெரு முழுவதும் கேட்ட நாட்கள் உண்டு. இரவு நேரத்தில் பார்த்தால் படுக்கைக்கு போவதற்கு முன்பாக எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஓங்கி ஓங்கி கைகளை தட்டி நல்ல மல்கூஸ் வாசித்து நல்ல டாம்பரின் அடித்து சந்தோஷமாய் பாட்டு பாடி கடைசியில் ஆளுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணிவிட்டு அதற்கு பின்பு நித்திரைக்கு போன காலங்கள் ஒன்று கிறிஸ்தவ குடும்பங்களில் இருந்தது. அதனால ராத்திரியிலும் கூப்பிடுகிற ஒரு பழக்கம் நிறைய வீடுகளில் இருந்தது. அதை தவிர கர்த்தர் நல்லவே, வாரத்துக்கு ஒரு முறையாகிலும் மாதத்துக்கு ஒரு முறையாகிலும் வீட்டிற்கு எல்லாருமே லீவு போடுவாங்க. கட்டாயமான முறையில எல்லாரும் விடுமுறை போட்டு
அன்னைக்கு அந்த குடும்பமா உட்கார்ந்து அந்த ஒரு மாதத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து மாதத்தில் ஒரு விசை அவர்கள் உபவாசம் போட்டு ஜெபித்தார்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் மாதாந்திர உபவாச ஜெபங்கள் இருந்தது. அதனால பகல் நேரத்திலும் கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிற சத்தம் இருந்தது. முதலாவது அதிகாலையிலே கூப்பிடுகிற சத்தம் இருந்தது. இரண்டாவது படுக்கைக்கு போவதற்கு முன்பு கூப்பிடுகிற சத்தம் இருந்தது. அப்புறம் மாதத்துல ஒரு நாள் உபவாச ஜெபத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிற சத்தம் இருந்தது. இப்படி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்ற வார்த்தை அது 100% நடந்ததும் நிறைவேறினதுமாய் இருந்தது. ஆனா இன்றைக்கு நடக்கிற அவலம் என்ன? இன்றைக்கு நடக்கிற அவலட்சணம் என்ன? நான் சொல்ற வார்த்தையெல்லாம் வேத வார்த்தை, இது கெட்ட வார்த்தை கிடையாது. அவலம் என்ற வார்த்தையும் அவலட்சணம் என்ற வார்த்தையும் வேத வார்த்தை. இன்றைக்கு இருக்கிற அவலம் என்ன? இன்றைக்கு நடக்கிற அவலட்சணம் என்னன்னாக்கா, இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் பெருகிவிட்டது. இயேசு விடுவிக்கிறார், இயேசு தப்பு வைக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், இயேசு எழுந்திருக்கிறார், இயேசு நிற்கிறார், இயேசு பார்க்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு நன்மை செய்கிறார். இப்படி எத்தனையோ விதமான ஊழியங்கள் ஆரம்பிச்சு. இப்படி நிறைய சம்பந்தம் இல்லாத அல்லது பரலோகம் அங்கீகரிக்காத பல ஊழியங்கள் ஆரம்பித்தது நிமித்தம் அவர்களுக்கு ஒரு கூட்டம் தேவையாயிருக்கு. அவங்க வைக்கிற கூட்டத்துக்கு வர்றதுக்கு ஒரு கூட்டம் வேணும். எங்களுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு ஒரு கூட்டம் வேணும். அப்புறம் சொத்துறோம் கர்த்தர் நல்லவன், அதுக்காக ஒரு கூட்டம் வைக்கணும். இப்படியெல்லாம் விதவிதமான ஊழியங்கள் பெருகிட்டதுனால இன்னைக்கு தனி மனித கூப்பிடுதல்கள் இல்லாம போயிடுச்சு. கணவன் மனைவியா கூப்பிடுதல்கள் இல்லாம போயிடுச்சு. குடும்பமா உட்கார்ந்து கர்த்தரை கூப்பிடுகிற பழக்கம் இல்லாம போயிடுச்சு. நான் ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும், ஆனா பேரை சொல்லுவது தவறு இல்லை என்று நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஊழியத்தை செய்த சோதரம் எழுப்புதல் மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதிலே இதை கூப்பிடுகிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் நான் காதால கேட்டது, அவர்களை நேரில் கண்டது, அதை வச்சு சொல்றேன். மிகப்பெரிய ஊழியர்கள் உருவாக்கினவர்கள் ஒருவர் அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள். அவர் எவ்வளவோ ஓமைகள் உபமானங்கள் கதை சம்பவங்கள் சொன்னது உண்டு சொல்லுவார். ஆனா ஒரு நாள் அவர் சொன்ன ஒரு சம்பவம் என்னை வெகுவாய் கவர்ந்தது. என்னன்னாக்கா சோத்திரம், ஒரு நாள் காலையிலே கணவன் மனைவி பிள்ளைகளோடு அவங்க குடும்பமா ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த குடும்பமா உட்கார்ந்து ஜெபிக்கும் போதுதான் அவர்களுக்குள் கர்த்தருடைய வல்லமை இறங்கி அவர்களை ஊழியத்துல வல்லமையாய் மாற்றி இருக்கிறது. அப்புறம் ஒரு நாள் இரவிலே குடும்பமா உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்காங்க. அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி சோத்திரம் டிஜிஎஸ் அவருடைய மகன் மகள் எல்லாம் ஆவியானவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். இதை விட என் இருதயத்தை தொட்டது, அவர்களுடைய ஆரம்ப கால ஊழியத்துல கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக அந்த ரயில் பயணத்துல அவங்க குடும்பமா போயிருக்கிறாங்க. அப்போ அந்த குடும்பமா போகும்போது காலையில எழும்பின உடனே அவங்க கேபின்ல இருக்கிற அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து ரயில்லையே பாட்டு பாடி, ரயில்லையே ஸ்தோத்திரம் பண்ணி, ரயில்லையே பைபிள் வாசிச்சு, ரயில்லையே நன்றி சொல்லி, ரயில்லையே ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணி, ரயில்லையே இந்த கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. அப்ப ஒரு நாள் அவர் சொன்னார், இப்படி ஒரு நாள் தவறாமல் நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருந்தபடினால்தான் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார், இன்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னார். நிறைய பேர் சொல்லலாம் அவருக்கு நிறைய வரம் இருக்கு, நிறைய வல்லமை இருக்குது, நிறைய அபிஷேகம் இருக்குது, 9 வல்லமை வரங்கள் கர்த்தர் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் உண்மைதான்.
ஆனா இது எல்லாத்துக்கும் அஸ்திபாரம் என்ன? அந்த கூப்பிடுகிற ஒரு பழக்கம். இன்றைக்கு இந்த அருமையான செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு ஒரு காய்ச்சல் அடிக்கிறது என்று சொன்னால் என்னை தொட்டுப்பார், எவ்வளவு காய்ச்சல் இருக்குதா இல்லையா கவனித்து பார் என்று சொல்லி பக்கத்தில் இருக்க நபரை கூப்பிட உங்களுக்கு தெரிகிறது. வெளியில போகும்போது தயக்கமா இருந்தால் எனக்கு துணைக்கு வா என்று சொல்லி மற்றவர்களை துணைக்கு கூப்பிட தெரிகிறது. ஏதோ காரியத்துக்கு ஏதோ மனிதர்களை எதுக்கெல்லாமோ கூப்பிடுகிறோம். ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பழக்கம் இல்லாமலேயே போய்கொண்டிருக்கு. இது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுவீர்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியாது. எனக்கு அந்த கணக்கெடுப்பு தேவையும் இல்லை. ஆனால் ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவே. தேவனை நோக்கி கெஞ்சின நாட்கள் இன்றைக்கு இல்லை. ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அழுது ஜெபித்த நாட்கள் இன்றைக்கு இல்லை. 2 மணி நேரமாவது 2.5 மணி நேரமாவது ஒரு கூட்டத்துல பொறுமையா உட்கார்ந்து கர்த்தரிடத்தில் கண்ணீர் விட்டு அழணும் என்கிற அந்த பாரம் இன்றைக்கு இல்லை. ஒன்று, நமக்காக யாராவது கூப்பிட வேண்டும். இல்லாவிட்டால் நாம் ரொம்ப நேரம் கூப்பிடாமலேயே கர்த்தர் பதில் கொடுக்க வேண்டும். அந்த அளவுக்கு மனிதர்களுடைய ஆவிக்குரிய சிந்தனை மண்டலம் மாறிவிட்டது. அந்த கூப்பிடுகிற தன்மை இல்லாமல் போய்விட்டது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சபைகளும் சரி, ஊழியங்களும் சரி, எல்லாவற்றிலுமே இந்த கூப்பிடுகிற தன்மை என்பது ரொம்ப 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 குறைந்து விட்டது. ஒரு சில ஊழியங்கள் அது ஜெபத்துக்காகவே வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எப்போது ஜெபத்தையே நம்பி இருக்கிறார்கள், ஜெபத்தையே சார்ந்திருக்கிறார்கள், ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தங்களிடத்தில் வருகிறவர்களை ஜெபிக்க வைக்கிறார்கள், அவர்களும் ஜெபிக்கிறார்கள். ஜெப வீரர்களை உருவாக்குகிறார்கள், ஜெப கூட்டங்களை உருவாக்குகிறார்கள், ஜெப குழுக்களை உருவாக்குகிறார்கள். ஜெபத்தின் மூலமா நிறைய திட்டங்களை உருவாக்குகிறார். இது சில இடங்களில் சில ஊழியத்துல மட்டும்தான். ஆனால் இயேசுவோடு இந்த அப்போஸ்தலர்களில் அநேகர் அப்போஸ்தலர்களாய் இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் தேவனை நோக்கி கூப்பிட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. அதை போலதான் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள், ஆவிக்குரிய குடும்பங்கள், தேவனை சார்ந்தவர்கள், கர்த்தருக்காக வாழுகிறவர்கள், கிறிஸ்துவின் பெயரை தரித்தவர்கள், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள், பகுதி நேர ஊழியக்காரர்கள், முழு நேர ஊழியக்காரர்கள், சொத்திரம் நல்ல வரம் பெற்றவர்கள், தயை பெற்றவர்கள், வேதம் அறிந்தவர்கள், சத்தியம் தெரிந்தவர்கள், உபதேசிக்கிறவர்கள், பிரயாசம் சொத்திரம் பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், வார்த்தையை வியாக்கியானப்படுத்துகிறவர்கள், இப்படி எத்தனையோ பல 100 விதமான ஊழியத்தை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதிலே இந்த கூப்பிடுகிற ஊழியம் என்பது தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஒரு தேவனுடைய எச்சரிப்பின் எக்காலத்தை இன்னைக்கு மீண்டும் நான் ஊதும்படி கர்த்தருக்குள் விரும்புகிறேன். அந்த தேவனுடைய எச்சரிப்பின் எக்காலம் என்ன? சமீப நாட்களாகவே, கொஞ்சம் தொடர் காலமாகவே ஆவியானவர் நாம் தனித்திருக்க வேண்டும், தனித்து காத்திருக்க வேண்டும், பொறுமையா இருக்க வேண்டும், தூர இடங்களுக்கு போய்விட வேண்டும், மலைகளுக்கு போக வேண்டும், ஆறுகளுக்கு போக வேண்டும், காடுகளுக்கு போக வேண்டும், எங்கேயோ போய் தனித்திருந்து இருக்க 7 நாளாவது ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எக்காலம் ஊதிக்கொண்டே வருகிறார். அந்த எக்காலம் ஊதி நிறைய பேரை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுகிற தேவன் இன்றைக்கு அங்கலாய்ப்போடு சொல்லுகிறார், கூப்பிடுகிறவர்களின் சத்தம் குறைந்து போய்விட்டது. ஒரு ரகசியத்தை சொல்றேன், எழுதி கொள்ளுங்க. தேவனை நோக்கி என்றைக்கு கூப்பிடுகிற சத்தம் குறைகிறதோ அன்றைக்கு நரகத்துல இருந்து ஊளையிடுகிற சத்தம் அதிகமாகும். பூமியிலே தேவனை நோக்கி கூப்பிடுகிற சத்தம் குறைய குறைய குறைய
நரகத்திலிருந்து வேதனை மிகுதியினால் ஜனங்கள் ஊழையிடுகிற சத்தம் அதிகமாகும். எனக்கு ஒரு காரியத்தை கொஞ்ச நாளா புரிந்து கொள்ளவே முடியல. என்னன்னா, ஒரு பக்கத்துல எழுப்புதல் 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 என்று ஒரே செய்தி, ஒரே தீர்க்க தரிசனம், ஒரே ஜெபம், ஒரே கூட்டம், ஒரே முகாம். எழுப்புதலுக்காக அது இதோ வருகிறது, அதோ வருகிறது, இப்படி வருகிறது, இந்தியாவிலிருந்து வருகிறது, தென் தமிழகத்திலிருந்து வருகிறது, இங்கதான் ஆரம்பிக்குது, எல்லாம் சொல்லப்படுது. அதற்காக ஒரு பெரும் கூட்டம் கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிறார். ஆனாலும் என்னால் புரிந்து கொள்ள முடியாது. என்ன தெரியுமா? இந்த எழுப்புதலுக்காக ஜெபித்து திட்டமிட்டு ஆலோசனை சொல்லி வசனம் பேசி கூட்டங்கள் நடத்தி அதையே சொல்லி சொல்லி பேசி என்னென்னமோ பண்ணுவதற்கு முன்பு இந்த விக்கிரக கோவில்களுடைய பண்டிகைகள், அப்புறம் விக்கிரக கோவில்களுடைய திருவிழாக்கள், அவைகளுடைய ஜனத்திரட்சி, அதாவது அந்த விசேஷித்த நாட்களில் வருகிற கூட்டங்கள் பார்த்தா அது ரொம்ப கம்மியாகவும் சொற்பமானதாகவுமே இருந்தது. ஆனா இப்ப கொஞ்ச நாட்கள நான் பார்த்துட்டு வர்றேன், சரியான ஒரு அரசியல் நிலைமை இல்லை. ரொம்ப பெரிய ஒரு மத தலைவர், அகில இந்திய அளவில எல்லாரையும் ஒருமுகப்படுத்தி நடத்தக்கூடிய ஒரு இந்து பெரிய மத தலைவர் கிடையாது. அப்ப இதெல்லாம் இல்லாவிட்டாலும் நான் ரொம்ப பார்த்து துக்கப்படுற ஒரு வருத்தப்படுற ஒரு காரியம், எங்கு அந்த கும்பாபிஷேகங்கள், எங்கு சோத்திரம் அபிஷேகங்கள், எங்கு விசேஷித்த பண்டிகைகள், எங்கு அந்த அந்த கோவிலை குறித்த நாமத்தை சொல்லி ஒரு இது காரியம் நடக்கிறதோ அங்க எல்லாம் லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான கூட்டம் போய்கொண்டே இருக்கு. இதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? அவங்க அதுக்குன்னு பெரிய தனியா செப்பரேட்டா பிட் நோட்டீஸ் அதிகமா போறது கிடையாது. நிறைய வால் போஸ்ட் அடிச்சு எல்லா மாநிலங்களுக்கும் தேசங்களுக்கும் அனுப்புவது கிடையாது. அதை குறித்து டிவியில ரொம்ப பெரிய விளம்பரம் தொடர், நான் ஒரு வாரம் 15 நாள் 20 நாளைக்கு தொடர்ந்து விளம்பரங்கள் பண்ணுவது கிடையாது. எந்த விதமான டிஸ்ட்ரிபியூட்டும் அதிகமா கிடையாது. ஆனா அந்த குறித்த நாளில குறித்த நேரத்துல திரள் ஜனங்கள் போகிறார்கள். அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவுகள் யாரும் கொடுப்பது கிடையாது. வந்தீங்கன்னா அவங்களுக்கு அதை செய்வோம் இதை செய்வோம் சலுகைகள் அறிவிக்கப்படுவது கிடையாது. ஆனா எந்த விதமான சலுகைகளும் இல்லை, எந்த விதமான அவங்க போக்குவரத்து செலவுகளும் யாரும் கொடுக்கப்படுவது கிடையாது. பெரிய விளம்பரங்கள் பெருசு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் பாத்தீங்கன்னா அது பயங்கரமான கூட்டங்களாய் போயிட்டு, இது கொஞ்ச நாட்களை நான் பார்க்கும்போது, நான் ஒரு ஆவிக்குரியவனா இருந்தாலும் ஒரு ஊழியக்காரனா இருந்தாலுமே என்னுடைய ஆவியுமே இது கொஞ்சம் அசைச்சு தான் பார்க்குது. அப்ப ஏன் ஒரு காலத்துல இப்படி சாதாரணமா இருந்தே அந்த உள்ளூருக்கு ஜனங்களுக்கு மட்டும் தெரிந்தே அவர்கள் மட்டும் அனுசரிக்கிற காரியங்களா இருந்தது, இப்போ லட்சக்கணக்கான மக்கள் போகிறார்களே, அங்க ஒரு பெரிய மேடை போட்டு யாரோ ஒரு விசேஷித்த விஐபி அதை குறித்து பேச போவது கிடையாது. அங்க போகிறவர்களுக்காக யாரும் எதுக்காகவும் பரிந்து பேச போவது கிடையாது. அங்க வந்தவர்களை எல்லாரும் வரவேற்க போவதும் கிடையாது. ஆனா எதுவுமே இல்லாத ஒரு இடத்துக்கு இவ்வளவு பேர் போகிறார்கள். கர்த்தர் நல்ல வாகன வசதி இருக்கோ இல்லையோ, மழை பெய்தோ இல்லையோ, சீதோசன நிலைமை சரியா இருக்குதோ இல்லையோ, தங்க இடம் கிடைக்குமா கிடைக்காதா, சோத்திரம் நன்மை இருக்குமா இருக்காதா, ஒண்ணுமே தெரியாது. ஆனா லட்சம் இந்த ஒரு வெளிப்பாடு எல்லாருக்குமே வரணும். இதை குறித்த ஒரு வியாகுலமும் பாரமும் எல்லாருக்கும் வரணும். இதுல எனக்கு 2வது ஒரு ஆவிக்குரிய துக்கம் உண்டு. அந்த 2வது ஆவிக்குரிய துக்கம் என்னன்னாக்கா, ஒரு பண்டிகை, ஒரு விசேஷித்த நாள், ஒரு கோவில் திருவிழா, ஒரு கும்பாபிஷேகம் ஏதோ உண்டு, அதற்கு லட்சக்கணக்கில் மக்கள் போகிறார்கள். நல்லது, போகட்டும். ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா,
இவ்வளோ பெரிய காரியத்தை சொல்லி ஏதோ சுத்துறோம் பாவனைகள்லாம் பண்ணி இவ்வளவு செலவழித்து லட்சோப மக்கள் போய் அதை பண்ணி இதை பண்ணிட்டு வர்றாங்க. ஆனா உங்க வாழ்க்கையிலே என்ன மாற்றம் என்று கண்டால் ஒரு மாற்றமும் இல்லை. தண்ணி அடிக்கிறவர்கள் தண்ணி அடிக்கிறார்கள், சாராயம் குடிக்கிறவர்கள் சாராயம் குடிக்கிறார்கள். மதுபானம் பலவிதமான மதுபானத்தை பயன்படுத்துகிறார்கள், பலவிதமான மதுபானத்தை பயன்படுத்துகிறார்கள். கெட்ட பழக்க வழக்கம் உள்ளவர்கள் கெட்ட பழக்க வழக்கத்தில் இருக்கிறார்கள். கெட்ட வார்த்தை பேசுகிறவர்கள் கெட்ட வார்த்தை பேசுகிறார்கள். ஓசத்துல செய்கிற தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சில துணிகரமாய் அதிகமாகவும் செய்கிறார்கள். அப்போ அவர்களும் அங்கு போய் அவர்களுக்குள்ளும் ஒரு மாற்றம் இல்லை. அப்போ இங்க கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி, நாமெல்லாம் ஆவிக்குரியவர்கள் அல்லவா? ஸ்தோத்திரம், நாம் தேவனுடைய சந்ததி தலைமுறை அல்லவா? ஏன் இவர்களுக்குள் ஒரு மாற்றம் வரல? அதற்கு ஒரே ஒரு காரணம். பலர் சொல்லலாம், இது கடைசி காலம், ஆண்டவர் பிசாசு கையில கொடுத்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு உழுக்கி எல்லாரும் ரசிக்க போகிறார். அதெல்லாம் கற்பனையில பேசுகிற கட்டப்படுகிற சொல்கிறோம் கதை கட்டுகள். நான் அதை நம்புவது கிடையாது. எனக்கு அந்த விசுவாசம்லாம் கிடையாது. என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் என்பது என்றைக்கு நம்முடைய கூப்பிடுகிற சத்தம் குறைகிறதோ அன்றைக்கு அங்க இருக்கிற பாகால்களுடைய மற்ற தேவிகளுடைய மற்றவருடைய சத்தம் அதிகரிக்கிறது. இங்கும் கூட இந்த சங்கீதம் 107 சங்கீதம் 13 வசனத்துல பாருங்க, ஆவியானவர் சொல்லுகிறார், ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். இங்க கூப்பிடுற ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா அந்த கூட்டம் எதுக்கு கூப்பிடுது தெரியுமா? தனக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு. யோர்தான் நதி எனக்கு முன்னாடி நிக்குது, என்னால தாண்ட முடியல. சோத்திரம், கர்த்தர் நல்லவன். எரியோ கோட்டை அது எனக்கு முன்னாடி இருக்கு, என்னால தாண்ட முடியல. ஐயோ, நான் வழியில வர்ற வழியில சிங்கம் படுத்திருக்கு. அந்த சிங்கம் என்ன அடிச்சிருமா கடிச்சிருமான்னு தெரியல. தூரத்துல பாக்குற கரடி நடமாடிட்டு இருக்குது. அந்த கரடி என்ன பீறி பற்றுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த மனிதர்கள் பெலிஸ்தர்களா இருக்கிறார்கள், பொல்லாதவர்களா இருக்கிறார்கள். அவங்க என்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோ என்னமோ தெரியல. அதனால கூப்பிடுறேன். கரடி வந்ததுனால கூப்பிடுறேன். சிங்கம் கண்ணுக்கு தெரியறதுனால கூப்பிடுறேன். யோர்தான் நதி பிரவாகித்து ஓடுவதனால் கூப்பிடுறேன். எரிகோ மதில் உடையலன்றதுக்காக கூப்பிடுறேன். இப்படி ஆபத்துல மட்டும்தான் கூப்பிடுகிற கூட்டம் ஒரு கூட்டம் இன்றைக்கு இருக்கிறதை தவிர எல்லா நேரத்திலும் கர்த்தருக்கு கூப்பிடுகிறேன். எல்லா சோத்திரம் நன்மையானவர்களுக்காக கர்த்தருக்கு கூப்பிடுகிறேன். அந்த கூக்குரலின் சத்தம் இன்றைக்கு இல்லையே. அந்த சத்தம் இன்றைக்கு இல்லையே. நான் ஜெபம் பண்ணா எரிகோ விழணும். நான் உபவாசம் போட்டா யோர்தான் தூக்கணும். நான் கர்த்தருக்கு சிறந்த சமத்துல வழிபடணும். இப்படி தங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக, தாங்கள் ஆபத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் கூப்பிடுகிற கூட்டம் இருக்கிறதை ஒழிய, வாரும் நேசரே நாம் வயல்வெளியில் போய் தங்குவோம் என்று சொல்லி ஆண்டவரை அன்பாய் கூப்பிடுகிறவர்கள் இல்லை. கர்த்தாவே வாரும், நாம் ஒருமித்து மகிழ்ந்து களி கூறுவோம் என்று சொல்லி களி கூறுதலுக்காக ஆண்டவரை கூப்பிடுகிற கூட்டம் இல்லை. ஆண்டவரே நானும் உம்மோடு வரட்டுமா, உம்மோடு நடக்கட்டுமா என்று சொல்லி கர்த்தரோடு நடக்க வேண்டும் என்பதற்காக அவரை கூப்பிடுகிறவர்கள் இல்லை. ஒன்று, கர்த்தருக்கு கூப்பிடுகிறவர்களுடைய கூட்டம் வெகுவாய் 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 குறைந்து போனது. இரண்டாவது இருக்கிற ஒரு சின்ன கூட்டம், அது ஆபத்துல இருந்து விடுதலைக்காக மட்டும்தான் கூப்பிடுகிறதை ஒழிய
கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்று கூப்பிடுவது கிடையாது. மோசையை போல மோசே கூப்பிட்டார், ஆண்டவரே நான் உம்முடைய சாயலை பார்க்க வேண்டும், நான் உம்மை சோத்திரம் தரிசிக்க வேண்டும், உம்மை எனக்கு வெளிப்படுத்தும். அப்படி அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கூப்பிடுகிற மோசேக்கள் இன்றைக்கு இல்லை. கர்த்தர் நல்லவே. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கள், ஓ எங்கள் தேவன் எங்களை விடுவிக்காவிட்டாலும், நாங்கள் செத்தாலும் அதை பணிந்து கொள்வதில்லை. ஸ்தோத்திரம். அந்த இடத்துல எங்களை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நாங்கள் அவரை பார்ப்போம். அந்த தேவனோடு உலாவ வேண்டும் என்கிற அந்த சிந்தையோடு கர்த்தருக்கு கூப்பிடுகிறவர்கள் இல்லை. யோபு சொன்னாரே, ஒரு நாள் என் ஆண்டவர் ஒரு நாள் வருவார், அவருடைய பாதம் இந்த பூமி மேல் தங்கும், அந்நிய கண்களால் அல்ல என் சொந்த கண்களால் அவரை காண்பேன் என்று சொல்லி அவரை பார்ப்பதற்காகவே யோபு கூப்பிட்டாரே. அப்படி யோபுவை போல தேவனை பார்ப்பதற்காக கூப்பிடுகிறவர்கள் எத்தனை பேர்? இன்னைக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்றான், அவனை கர்த்தர் அடிக்கணும். இன்னைக்கும் அந்த ஊழியக்காரன் எனக்கு விரோதமா ஊழியம் செய்யறான், கர்த்தர் அவனை விசாரிக்கணும். இன்னைக்கும் சோத்திரம் இந்த மாதிரி என் மேல பழிய போட்டாங்க, கர்த்தர் அந்த பழியிலிருந்து என்னை விடுவிக்கணும். இப்படிதான் கூப்பிடுகிறமே ஒழிய, ஆபத்துல கூப்பிடுகிறவர்களாகத்தான் இருக்கிறதே ஒழிய, யோபுவை போல என் சொந்த கண்களால் காண வேண்டும் என்றோ, மோசையை போல உம்மை தரிசிக்க வேண்டும் என்றோ, ஓ எம்மாவூர் சீசர்களை போல உம்மோடு நடக்க வேண்டும் என்றோ, அதற்காக யாரும் ஆண்டவரை கூப்பிடுவது கிடையாது. அந்த தேவனை தரிசிப்பதற்கு, ஓ கர்த்தர் நல்லவே, அந்த தேவனை பார்ப்பதற்காக கூப்பிடுகிறவர்கள் இல்லையே. கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, சொல்கிறோம், உங்க வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட கூப்பிடுதல் இருக்கிறது? நாம் மிகுந்த ஆவியின் கலக்கத்தோடும் இருதயத்தின் பாரத்தோடு தான் இந்த வார்த்தையை நான் பேசிட்டு இருக்கேன். இந்த செய்தியில, இந்த நேரத்துல இங்க இன்னொரு காரியத்தை நான் கொஞ்சம் வெளிப்படையா சொல்லணும்னு விரும்புறேன், பச்சையா பேசணும்னு விரும்புறேன். என்னன்னாக்கா, தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பதை போல. பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது அப்படின்னா, பூ இருக்கிற இடத்துல நார் வந்துட்டாக்கா அந்த நாருக்கென்று ஒரு வாசனை கிடையாது. ஆனா பூ கிட்ட போயிட்டாக்கா அந்த நாருக்கும் ஒரு வாசனை வந்துடும். ஏனென்றால் அந்த பூ இணைக்கப்பட்டிருக்கிறதே நார்ல தான், அந்த நார் பூல தான் இணைக்கப்பட்டிருக்கு, அதனால நாருக்கும் வாசனை. அத மாதிரி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய ஊழியங்கள், நிறைய கூட்டங்கள், சொத்துரம், நிறைய ஜனங்கள், நல்ல பரிசுத்தவான்கள், இவங்க கூப்பிடுற தன்மையெல்லாம் பார்க்க முடியல. அவங்க ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்க முடியல. அவங்கள குறித்து, ஜெபத்தை குறித்து நல்ல சத்தியங்கள், அவங்கள குறித்த சாட்சிகள் இப்ப அதிகமா வர்றதில்லை. இதெல்லாம் இல்லாததுனால என்னுடைய வாழ்க்கை, இதை இவ்வளவு பாரமா பேசுற என் வாழ்க்கையில கூட முன்பு போல அதிகமா கூப்பிட முடியல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஜெபத்துக்கு போயிட்டா 7 மணி நேரம் 8 மணி நேரம் சோத்திரம் உணவை மறந்து நேரம் கடந்தது. மத்தியானம் ஆனது தெரியாம, சாயங்காலம் ஆனது தெரியாம 7 மணி நேரம் 8 மணி நேரம் எல்லாம் ஜெபத்திலே விழுந்து கிடந்த நாட்கள் உண்டு. எனக்கு ஆவியானவை செய்ய எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இப்போ நான் ஊழியம் செய்கிற இதே விருதுநகர், இதே RR நகர், இதே துலுக்கப்பட்டி முக்குரோடு,
அப்போ நாங்க ரொம்ப சிறுமைப்பட்ட காலத்துல இருந்தோம். ரொம்ப சிறுமைப்பட்டேன்னா வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு, அதை இன்னும் நான் வெளிப்படையா சொல்ல, ஒரு பிச்சைக்காரன் இருக்க வேண்டிய இந்த இடத்துல தான் நாங்க இருந்தோம், நானும் என் மனைவி. ஆனா அப்பெல்லாம் இருந்த வீடே ஒரு சின்ன குடிசை வீடு. கிட்டத்தட்ட உயரமே ஒரு 5-6 அடி உயரம் என்று கூட சொல்ல முடியாது. என்னுடைய உயரத்தை விட ஒரு அடி கொஞ்சம் உயரமா இருக்கும். ஒரு சீலிங் ஃபேன் மாட்டினாக்கா கம்பியில மாட்ட முடியாது. சீலிங் ஃபேன் வாங்கி அதோட கம்பியெல்லாம் கழட்டிட்டு வெறும் மண்டையை தான் கட்டணும். அந்த மண்டையை தூக்கி அங்க மேல இருக்கிற கம்பளை இறுக்கி ஒட்ட கட்டினாதான் நான் கீழே நிக்க முடியும். அவ்வளவு சின்ன குடிசை வீடு. ஆனா அப்படி இருந்த காலத்துல உட்கார இடம் கிடையாது, படுக்க இடம் கிடையாது. ஆனா நல்ல ஜெபம் பண்ணுவோம். எப்படின்னாக்கா, சோத்திரம், சாயங்காலம் 3:30 மணி ஆயிடுச்சா 4 மணி ஆயிடுச்சா எந்திரிச்சு நேர பக்கத்துல போனீங்கன்னா ஒரு 50 அடி 70 அடி தூரத்துல தண்டவாளம். அந்த தண்டவாளத்துல நடந்துகிட்டு அப்படியே ஒவ்வொரு ஸ்லாபுக்கு இடையில ஜல்லிஸ் இருக்கும். ஜல்லியில கால் படாம ஒவ்வொரு ஸ்லாபா தாண்டி 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 அந்த தண்டவாளத்திலேயே ஜெபம் பண்ணிட்டு போற காலம் உண்டு. எங்கேயோ தூரத்துல ரயில் வர்றது தெரிஞ்சாக்கா ஓரமா இறங்கிட்டு பள்ளத்து நின்னுக்குவேன். திரும்பவும் ஏறி அதே தண்டவாளத்துல ஜெபிக்க போன காலம். அப்புறம் கொஞ்ச நாட்கள் கடந்தது. இப்ப நடந்து நடந்து தண்டவாளத்துல போகும்போது தேவையில்லாத என்கொயரி எல்லாம் வருது. சில கேட்கறாங்க, சில பாக்குறாங்கன்ட்டு கத்த நல்ல சைக்கிள் எடுத்துக்கிட்டு நம்ம ஆர்ஆர் நகர்ல இருந்து சாத்தூர் போற வழியில ஒரு துலுக்கப்பட்டி பாலம் ஒன்று இருக்கு. அந்த பாலத்து சைட்ல பாத்தீங்கன்னா சுதந்திரம் ஒரு சின்ன ஹைவே கார்டன் இருக்கும். அந்த கார்டன், அது தனி காடு. அதுக்குள்ள போய் இறங்கிட்டு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே ஜெபத்துல இருப்பது, அப்படியே பைபிள் வாசிக்கிறது, அப்படியே கூப்பிட்டு இருப்பது, கர்த்தரை ஸ்தோத்தரிப்பு. அப்புறம் அங்கே சுதந்திரம் ஒரே வெயில் இதெல்லாம் நடந்தது, பல காரியங்கள். உடனே அங்க கொஞ்ச நாள் ஜெபித்தேன். அப்புறம் பைக் வந்தது. பைக் எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு பின்பக்கத்துல மிகப்பெரிய ஒரு சுத்திரம் 400-500 ஏக்கர் கடந்து மிகப்பெரிய காடளவிலே கல் குவாரிகள் உண்டு. அந்த கல் குவாரிக்கு நடுவே வாகனத்தை விட்டு தூரமா போய் கண்ணுக்கெட்டாத தூரம், அதாவது வீட்டிலிருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளேயே பயணம் செய்து அங்க இருக்கிற இந்த குவாரிகளுக்கு அப்புறம் போனா ஒரு 3 சுத்திர கருவேல முள்ளு இருக்கும். அந்த முள்ளு செடி கீழே உட்காந்து மணிக்கணக்கா ஜெபித்ததுண்டு. இப்படி ஒரு காலத்துல சொத்துறோம், எனக்கு வீடு வேணும், எனக்கு பங்களா வேணும், எனக்கு காரு வேணும், எனக்கு சைக்கிள் வேணும், எனக்கு பைக் வேணும், எனக்கு பொண்டாட்டி வேணும், எனக்கு பிள்ளைக வேணும், எனக்கு விசுவாசி வேணும், எனக்கு காணிக்க வேணும், எனக்கு தசவாக வேணும், எனக்கு அது வேணும், இதுக்கு இது வேணும், இவ்வளவு வேணும், அவ்வளவு வேணும், இன்னைக்கு வேணும், நாளைக்கு வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், உடனே வேணும், இன்னைக்கே கிடைக்கணும். இதுக்கெல்லாம் ஜெபித்தது கிடையாது. நான் சொன்ன இவ்வளவு பெரிய பட்டியல எதுக்காகவும் ஜெபித்தது கிடையாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு காட்டை தேடி மேட்டை தாண்டி தேடி சுத்துறோம், முள்ளு மரத்தை தேடி போயிட்டு அங்க ஜெபிக்க உட்கார்ந்தா வாயில ஜெப குறிப்பு வராது. இருதயம் உடைஞ்சி கண்கள்ல கண்ணீர் தான் வரும். கண்கள்ல கண்ணீர் வரும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் ஒரு சகோதரன் என்னை தேடி வந்துட்டார். அவர் பேர் ஜெபராஜ். நல்ல ஒரு அருமையான பெந்தைக்கோஸ்து சபைக்கு போய் கொண்டிருந்த ஒரு விசுவாசி. இன்னும் சொல்ல போனா ஒரு முதிர்ந்த விசுவாசி, கடந்த கால விசுவாசி. அந்த சபையிலேயே பல சுதந்திரம் பழமையானவர். அவரு அப்பப்போ கைப்பிரதி எடுத்து ஏதாவது ஊழித்து போயிட்டு இருப்பார். ஆனா வாயை திறந்துட்டாக்கா எல்லாரையும் குறை பேச விட மாட்டார். ஒரு நாள் வந்திருக்காரு, நான் வீட்டுல இல்ல, பாஸ்டர் மாஸ்டர் கேட்டிருக்காங்க. பாஸ்டர் அந்த வருஷம் ஐயா ஜெபத்துக்கு போயிட்டாரு. அவர் மறுநாள் வந்தாரு. நான் எல்லாம் பேசிட்டு தான் சொன்னேன், நம்ம காட்டு ஜெபத்துக்கு போறேன்னு. நானும் வரேன். சரின்னு சொல்லி அவரை கூட்டு போயிட்டேன். காலையில போயிட்டு அந்த ஒரு முள்ளு செடி நல்ல சொத்து மேல ஓலை போட்டிருக்கு. கீழே உட்காந்து அப்படியே உட்காந்து பைபிள் வாசிக்க, ஜெபிக்க, ஸ்தோத்திரம் பண்ண, ஜெபம் பண்றேன். மத்தியானம் ஒரு 2-3 மணி ஆகும். திடீர்னு பார்த்தா ஆளை காணும். எங்கன்னாக்கா அவரால் அங்க உட்கார முடியல. ஒரே வெயில், பயங்கர உஷ்ணம், கீழே தர சுடுது. அப்புறம் நல்ல காத்துல ஒரு வனாந்திர பகுதி. நேரம் ஆக அவருக்கு ஒரு மாதிரி பயம். நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஏஞ்சி வந்துட்டார்.
கர்த்தர் நல்லவே. சரி, நானும் விட்டுட்டேன். எங்க போனாலும் தெரியல. அவருக்கு சின்ன பிள்ளை கிடையாது, பெரிய மனுஷன். போனா போட்டு விட்டாச்சு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நான் அவரை பார்த்தேன். அவர் சர்ச்சில் பார்த்தேன். அப்ப கேட்டேன், என்னாச்சு வந்தீங்க, ஜெபத்துல இருந்தீங்க, கண்ணத்தை பார்த்தா ஆளை காணோம். இல்ல, நீங்க இப்ப முடிப்பீங்க அப்போ முடிப்பீங்கன்னு பார்த்தேன். நீங்க ஜெபத்தை முடிக்கிற மாதிரியும் தெரியல. விட்டா அன்னைக்கு நைட்டு காட்டுக்குள்ளே தங்கிடுவீங்க போல இருக்கு. ரெண்டாவது நீங்க எப்படிதாங்க போய் ஜெபிக்கிறீங்க? அவ்வளவு காடு, அவ்வளவு வனாந்திரம், யாரும் ஆள் நடமாட்டமே இல்லை, உங்களுக்கே ஒரு ஆபத்து, என்ன செய்வீங்க? அப்படி இப்படின்னாரு. நான் சிரிச்சுக்கிட்டு ஒண்ணுமே சொல்லல. அதோட அவரு விட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஜெபத்துக்கு என்னோட கூட வரல. ஆனா விளைவு என்ன தெரியுமா? நடந்த சம்பவம் நான் பெருமைக்காக சொல்ல, தாழ்மையோட சொல்றேன். இன்னைக்கு அவரு நான் இருக்கிற அதே ஆறாரக தொழுக்கப்பட்ட முக்கரோடு பஜார்ல சைக்கிள்ல ஒரு கூடையை வச்சு கொய்யாப்பழம் வித்துட்டு இருக்காரு. ஒரு காலத்துல நல்ல வருமானம் ஈட்டினவர், ஒரு காலத்துல சுவிசேஷ ஊழியம் செய்தவர், ஒரு காலத்துல சபையிலே மூப்பராய் இருந்தவர், ஒரு காலத்துல பழம்பெரும் விசுவாசியா இருந்த மனுஷன். ஓ கர்த்தர், இந்த கூப்பிடுகிற பழக்கத்துக்கு அவரால் பொறுமையா இருக்க முடியல. அந்த கூப்பிடுகிற தன்மையை இழந்தார். ஆனா இன்னைக்கு நான் பாக்குறேன், என் ஊர்ல நான் கார்ல போகும்போது வரும்போது, பைக்ல போகும்போது அவர் ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் ரெடி பண்ணி அதுல கொய்யாப்பழம் நல்ல கொய்யாப்பழம் வாங்க, உங்களுக்கு தான் கொய்யாப்பழம் விற்கிறாரு. எனக்கு அங்க என் வண்டி கார் வருது, என் பைக் வருதுன்னா அவர் அந்த போய் திரும்பிக்குவார். நான் அதற்காகவே அவரை பார்ப்பது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் போய் நின்று அவர்கிட்ட வாங்கினது கிடையாது. ஏன்னா என் நிமித்தம் அவர் துக்கப்படக்கூடாது. அப்ப ஏன் சொல்றேன், அந்த ஒரு காலத்துல அப்படி 8 மணி நேரம் 9 மணி நேரம் கூப்பிடுகிற பழக்கம் இருந்துச்சு. தேவைகளுக்காக அல்ல, கர்த்தரோடு உறவாடணும், கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தரோடு நடக்கணும், கர்த்தரோடு பேசணும், கர்த்தருடைய கிருபையை பெறணும், கர்த்தருடைய தயவை பெறணும், கர்த்தருடைய மகிமை அடையணும், கர்த்தரோடு சஞ்சரிக்கணும். இது ஒன்றுதான் நோக்கம். அன்றைக்கு அந்த கூப்பிடுதல் தான் இன்னைக்கு வரைக்கும் ஊழியத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆனா இன்றைக்கு எனக்கு ஒரு குற்ற மனசாட்சி இருக்கிறது. அன்றைக்கு போல இன்றைக்கு என்னால் கூப்பிட முடியவில்லை. அன்றைக்கு விட இன்றைக்கு எனக்கு வசதிகள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்குது, இடங்கள் இருக்குது, நல்ல வீடு இருக்குது, நிறைய ரூம்ஸ் இருக்குது, ஏராளமான கட்டில்ஸ் இருக்குது, நிறைய ஏசி இருக்கிறது, நல்ல சூப்பர் டூ வீலர் இருக்குது, நல்ல கார் இருக்குது. எனக்கு சப்போர்ட் ஊழியத்துல நான் செய்யாட்டி உடனே ஓடி வந்து நசங்கியார்கள் இருக்கிறாங்க, ஜெப நடத்த சொன்ன ஜெப வீரர்கள் இருக்காங்க, ஜெப வீராங்கனைகள் இருக்காங்க. எல்லா விதமான வசதிகள் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவுக்கு இன்னும் கூப்பிட முடியவில்லையே என்கிற ஆவியின் துக்கம் இருக்கு. ஒரு காரியத்துக்காக கர்த்தருக்கு நான் 1 கோடி நன்றி சொல்லுவேன். என்னன்னா, என் கூட ஜெபித்த ஜெபராஜ் என்று பெயர் வைத்த ஒரு மனுஷன் சரியா கூப்பிடுறதுக்கு ஒப்பு கொடுக்காததுனால இன்னைக்கு நடு ரோட்ல நின்று கொய்யாப்பழம் வைக்கிறார். ஆனா அதே மனுஷனோடு ஜெபித்த கூப்பிட்ட அற்பனும் சிறியவனுமாக என்னை இன்னும் அந்த அளவுக்கு கர்த்தர் விடல. கொய்யாப்பழம் விற்க விடல, நடுத்தருவுல நிக்க விடல. யாரையாவது பார்த்து ஓடி ஒளிகிற அளவுக்கு ஒரு திருடனாய் கர்த்தர் வைக்கல. யாரை பார்த்தாலும் சிரிக்கதான் வைக்கிறார், யாரை பார்த்தாலும் தலை நிமிரத்தான் வைக்கிறார், யாரை பார்த்தாலும் கை கொடுக்க வைக்கிறார், கர்த்தரை குறித்து பேச வைக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கூப்பிட்டார்கள். எதற்காக? ஆபத்திலே கர்த்தரை கூப்பிட்டார்கள். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களுடைய தவறான உபதேசமும், நிறைய ஊழியக்காரருடைய தவறான சத்தியமும் இதுதான். ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, சிங்கத்தின் கெபியிலிருந்து தானியேலை விடுவித்தவர் உன்னை விடுவிப்பார். ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, மோசையை சுதந்திரம் பட்டயத்துக்கு தப்புவித்தவர் உன்னை தப்புவிப்பார். ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடு, சுதந்திரம் அவர் ஜீவனை தப்புவிப்பார். இதை சொல்லி 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 சொல்லி
அவசரத்துக்கு கூப்பிடுகிற 100 சொந்தரும் கர்த்தர் 100 நம்பர் என்பதை போலவும் 108 என்கிற நம்பரை போலவும் ஜெபம் மாறிவிட்டது. 100 கூப்பிட்டால் போலீஸ் வரும், 108 கூப்பிட்டால் ஆம்புலன்ஸ் வரும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபத்துக்கு போலீஸ் வருது, நிறைய பேர் ஜெபத்துக்கு ஆம்புலன்ஸ் வருது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபமும் 100வது எண்ணாய் மாறிடுச்சு, ஓசது 108வது மாறிடுச்சு. இந்த ஜெபங்கள் சத்தியமாய் சத்தியமாய் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இங்கு கூப்பிடுகிற சத்தம் குறைய 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 நரகத்திலே கூப்பிடுகிறவர்களின் கூக்குரல் பெருகிக் கொண்டே இருக்கணும். அந்த கூக்குரல் இடுகிறவர்களின் கூட்டத்திலே நீங்களும் ஒருவராய் மாறிவிடக் கூடாது என்று சொன்னால் இன்றைக்கே கர்த்தருக்கு கூப்பிடும். அந்த கூக்குரலின் கூட்டத்திலே கூடினவர்கள் கூப்பிட்டவர்கள் யார்? தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். தானியேலை கொண்டு போய் கெபியிலே போடுவதற்கு யாரெல்லாம் காரணமோ தானியேலை மேலே தூக்கிவிட்டு அதற்கு காரணமா இருந்தவர்கள் கொண்டு போய் அதே கெபியிலே போட்டார். அவங்க ஐயோ அம்மா சாரி சொன்னாங்க. ஆனா கீழே போவதற்கு முன்பாக சிங்கங்கள் அவர்களை பீறி போட்டது. எஸ்தரின் காலத்தின் சரித்திரத்தை எஸ்தர் 8, 9, 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஆமான் மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கு விரோதமாய் ஆக்ரோஷமாய் எழும்பினான். கர்த்தர் நல்லவே. ஆனா ஒரு கட்டம் வந்த போது அந்த ஆமானையும் அவனுடைய குடும்பத்தையும் 50 முழ உயர தூக்கு மரத்திலே தூக்கப்பட்டார். அங்கேயும் கத்துகிறார்கள், அவர்களை ரட்சிப்பார் இல்லை. அங்கு ஒரு கூக்குரல், எஸ்தரின் காலத்தில் ஒரு கூக்குரல் வருகிறது. ஐயோ நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன், என்னை விட்டு விடுங்கள். ஒரு கூக்குரல். எந்த சபையில கூப்பிடுகிற சத்தம் குறையுதோ அங்கே ஜனங்களுடைய ஆகானுடைய கூக்குரல் உண்டாகும். ஆகானுடைய கூக்குரல் என்ன தெரியுமா? யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24, 25 வாசித்து பாருங்கள். ஆகானையும் அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து எல்லா ஜனங்களுக்குமாய் கற்களை எரிந்து ஒரு கற்குவியலை உண்டாக்கி அதற்கு மேல் தீயிட்டு கொளுத்தினார். அங்க யோசுவா சொல்லுகிறார், நீ எங்களை கலங்க பண்ணினபடினால் கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் கலங்க பண்ணும். சபையிலே கூப்பிடுதல் குறைஞ்சிருச்சு, சபையிலே கூப்பிடுகிற சத்தம் நின்றுச்சுனாக்கா அங்கு கர்த்தர் நல்லவே. கலங்க பண்ணுகிற சத்தம் தான் அதிகமாகும். கலங்க பண்ணுகிற சத்தம், கலக்கம் தான் வரும். நீங்க 1000 நூதன பிரசங்கத்தை பண்ணுங்க, 1000 வினோத சத்தியத்தை போதிங்க, அடுக்கு வழி சொற்களிலே கவிதைகளை வடியுங்கள், இலக்கண வார்த்தைகளை வரிசைப்படுத்துங்கள். நீங்க நாம சங்கீர்த்தனத்தை எடுத்து தலைகீழாய் பேசுங்கள். நீங்க என்ன பண்ணாலும் சரி. அந்த யோசுவா 7, 24, 25 படி கலக்கம்தான் இருக்கும். இது வரக்கூடாது என்று சொன்னதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், ஒரே ஒரு வழிதான் இருக்குது. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பழக்கம். அதற்கு நீங்கள் நடந்து கொடுத்து பாருங்கள். கூப்பிடுதலை குறித்த முகாம்களை நடத்துங்கள். கூப்பிடுதலை குறித்த சத்தியத்தை தெளிவாய் ஜனங்களுக்கு போதியுங்கள். வாலிபர்களை கூப்பிடுவதற்கு சொல்லிக் கொடுத்து இரவோ பகலோ நல்ல சத்தம் போட வையுங்கள். பெண் பிள்ளைகளை கூப்பிட்டு கண்ணீரின் ஜபத்தின் சத்திரம் சத்தியத்தை போதித்து கொடுத்து அழுது அழுது ஜபிக்க கற்றுக் கொடுங்கள். எல்லா நேரமும் உங்களுடைய ஊழிய ஸ்தலம், அது சபையா இருக்கட்டும், ஆலயமா இருக்கட்டும், இண்டிவிஜுவல் மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், பர்சனல் மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், காஸ்பல் மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், எனிவே
உங்க ஊழிய ஸ்தலத்திலிருந்து கூப்பிடுகிற சத்தம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிற ஒரு துணி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் அங்க கலக்கம் இருக்காது. அப்பதான் அங்க ஆமான்கள் சோத்திரம் உங்களை அடிமைப்படுத்த முடியாமல் போவார்கள். கர்த்தர் அப்பதான் அங்க கூக்குரல் இல்லாமல் போகும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 107:13 சொல்லுகிறது, அவர்கள் கூப்பிட்டார்கள். எதற்காக கூப்பிட்டார்கள்? கூப்பிட்டார்கள் என்பது நல்ல வார்த்தை தான், தப்பான வார்த்தை கிடையாது. ஆனா அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள். ஆபத்துக்கு மட்டும் கூப்பிடுறீங்களா? ஆபரேஷன் வரும்போது மட்டும் கூப்பிடுறீங்களா? மருத்துவமனைக்கு போனா மட்டும் கூப்பிடுறீங்களா? ஆக்சிடென்ட் நடந்தா மட்டும் கூப்பிடுறீங்களா? ப்ரமோஷன் வேணும்னா மட்டும் கூப்பிடுறீங்களா? ப்ராபசி நிறைவேறணும்னா மட்டும் கூப்பிடுறீங்களா? இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கணுன்றதுக்காக கூப்பிடுறீங்களா? இன்கம் வரணுன்றதுக்காக கூப்பிடுறீங்களா? உங்க ஃபேமிலி ஃபெல்லோஷிப்காக கூப்பிடுறீங்களா? ஃபேமிலி பிளெஸிங்காக கூப்பிடுறீங்களா? நீங்க எதற்காக கூப்பிடுகிறீங்க? ஒரு சத்தியத்தை நான் தெளிவாய் சொல்லுகிறேன். எந்த பர்பஸும் இல்லாம, எந்த தேவைகளுக்காகவும் எந்த நோக்கத்துக்காகவும் இல்லாம, மோசையை போல தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்பதற்காக, யோபுவை போல முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்பதற்காக, சிறு பிள்ளைகளைப் போல அவருடைய மடியிலே ஏற வேண்டும் என்பதற்காக, அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவானை போல அவருடைய மார்பிலே சாய வேண்டும் என்பதற்காக, எம்மாவூர் சீசர்களைப் போல அவரோடு நடக்க வேண்டும் என்பதற்காக, எலியாவையும் ஏனோக்கையும் போல மறுரூபத்திலே காணப்பட வேண்டும் என்பதற்காக, எலியாவை போல மறுரூபம் மலையிலே இயேசுவோடு பேச வேண்டும் என்பதற்காக, இந்த மாதிரி காரியங்களுக்காக கூப்பிடுவதற்கு பழகுங்கள். இதுவும் பைபிள்ல தாங்க இருக்குது. இதையெல்லாம் வேதம் தான் சொல்லிக் கொடுக்குது. கர்த்தர் நல்லவர். ஒரு நாள் ஆண்டவர் வந்து மோசையை கொலை பண்ண பார்த்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? பைபிள் சொல்லுது, மோசையை கர்த்தரே கொல்ல பார்த்தார். கொல்ல பார்த்தார்னாக்கா அவரே கொலை செய்ய பார்த்தார். கர்த்தர் நல்லவர். ஆனா அந்த மோசையை ஆண்டவரே கொல்ல பார்க்கிற நேரத்துல உடனே மனைவி வந்துட்டு, ஆண்டவரே, ஐயோ, என் புருஷன், எனக்கு கொடுத்த புருஷன், நீ கொடுத்த புருஷன், என் ரட்சகன், என் வாழ்க்கை துணை, ஏற்ற துணை செய்யாதொரு கெஞ்சவே இல்லை. அவ அங்கு புருஷனை காப்பாத்துறதுக்காக அழுகலங்க. உடனே ஞானமா ஒண்ணு பண்ணா, கருக்கான ஒரு கல் எடுத்தா, நுனித்தோலை பிடிச்சு 2 அறுத்தா. இது நான் சொத்துறோம் என்னுடைய புருஷனை இப்பொழுது நான் முறைப்படி விருத்த சேதனத்துக்கு உட்படுத்தி விட்டேன், இவன் விருத்த சேதனம் உள்ள மனுஷன் என்று சொல்லி ஆண்டவருக்கு அடையாளத்தை காட்டினாள். காட்டினதுதான் தாமதம். ஆண்டவர் மோசையை கொல்லாமல் விட்டார். அப்போ அங்க உடனே என் புருஷனை காப்பாற்றும், என் புருஷனை சொத்து உயிரை தாரும் என்று கேட்கலங்க. எத்தனை காலத்துக்கு ஆபத்திலே கர்த்தனை கூப்பிட்டார்கள். உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணா உடனே பதில் கொடுப்பார் என்று பைபிள்ல எங்க இருக்குது? உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாதான் நடக்கும் என்று இருக்கிறதா? யோசபாத் காலத்திலே உபவாசம் இருந்தார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் உபவாசத்தை கூட்டுங்கள் என்று இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா எல்லா காரியத்துக்கும் உபவாசம், எல்லா காரியத்துக்கும் பொறுத்தன. இது ஆண்டவரை போட்டு நைஸ் பண்ணுவதல்லவா? ஆனால் ஆபத்து வரும்போது கூப்பிடுவதை விட எல்லா நேரத்திலும் கர்த்தரை கூப்பிட தெரியணும். கொல்லப்பட வேண்டிய மோசே அங்க தப்பு வைக்கப்பட்ட கூப்பிட்டதினால் அல்ல, அங்கு பண்ணப்பட வேண்டிய விருத்த சேதனத்தினால். இந்த கடைசி நாட்களிலே, இந்த பெந்தைக்கோஸ்தை விசுவாசிகள் வாழ்க்கையிலே
ஆவிக்குரியவர்கள் சொல்லப்படுகிற ஒரு வாழ்க்கையில ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, விருத்த சேதனம் ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. ஓ கர்த்தர் விருத்த சேதனத்தை கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார், கர்த்தர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, உங்களுடைய ஜீவியத்துல உங்களோட வாழ்க்கைய நீங்க விருத்த சேதனம் பண்ணியிருக்கீங்களா? அந்த விருத்த சேதனம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை பாருங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கொலோசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். கொலோசியர் 4:11. இஸ்து எண்ணப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலைக்காரராய் இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தார்கள். அல்லேலூயா. இங்கு இயேசு கிறிஸ்து அல்ல, இயேசு என்று சொல்லப்பட்ட இன்னொரு மனுஷன் தான். அவன் பேரு இயேசு தான். அவனுக்கு புனை பெயர் யுஸ்து. இஸ்து என்னப்பட்ட இயேசு. இயேசு என்ற பெயரை வச்சவனே போய் விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அந்த விருத்த சேதனம் பண்ணினதின் நிமித்தம் ஓ என் உடன் வேலையாட்களாயிருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தார்கள். இந்த சோத்திரம் கர்த்தர் நல்லவே. இந்த விருத்த சேதனம் என்பது என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயப்பிரமாணத்தின்படி ஆண்களின் நுனித்தோலை அறுத்து போடுவது விருத்த சேதனம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஓ சோத்திரம் இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்படியானால் அந்த இருதயத்தில் விருத்த சேதனம் என்பது என்ன? அந்த இருதயத்தில் விருத்த சேதனம் என்பது எதை குறிக்கிறது? எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, தேவனோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை, கர்த்தரோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்ன? ஆண்டவரே, நான் என் தேவைக்காக மட்டும் கூப்பிடுகிறவன் அல்ல. ஓ சோதரம், நான் மோசையை போல உம்மை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக இன்று முதல் உம்மை நோக்கி நான் கூப்பிட போகிறேன். ஓ யோபுவை போல உம்மை கண்களால் காண வேண்டும் என்பதற்காக நான் உம்மை கூப்பிட போகிறேன். ஆண்டவரே, எனக்கு அந்த ஒரு தீர்மானத்துக்கு ஏற்ற தைரியத்தை தாரும், அதற்கேற்ற ஒரு உடன்படிக்கையை தாரும். நான் அரை மணி நேரம் 108 நம்பருக்காக கூப்பிடுவதை போலவும், 100ஆம் நம்பருக்கு கூப்பிடுவதை போலவும், ஓ தீயணைப்பு வண்டி ஆகிய 103க்கு கூப்பிடுவதை போல நான் கூப்பிடுகிறவனாய் அல்ல. நான் இடைவிடாமல் கூப்பிட விரும்புகிறேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கூப்பிட விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த விருத்த சேதனத்தை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 2:29. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆவியின்படியான ஒரு விருத்த சேதனம், அது இருதயத்திலே செய்யப்படுகிற தீர்மானம் என்கிற விருத்த சேதனம். அந்த ஆவியினால் உண்டாகிற இருதய தீர்மானமாக விருத்த சேதனத்தினால் ஓ இது மனுஷரால் உண்டாகிற புகழ்ச்சி அல்ல, இது தேவனால் உண்டானது. கூப்பிடுகிற பழக்கம் உங்க வீட்டிலே வரட்டும். கூப்பிடுகிற பழக்கம் உங்க சபையிலே வரட்டும். கூப்பிடுகிற பழக்கம் உங்க ஊழியத்தில் வரட்டும். எல்லாவற்றை விட கூப்பிடுகிற பழக்கம் உங்க தனி ஜெப ஜீவியத்துல வரட்டும். தனி மனுஷ வாழ்க்கையில வரட்டும். தனிப்பட்ட நடவடிக்கையில் வரட்டும். அங்க ஒரு எழுப்புதல் கூட்டம் வைக்கிறாங்க, அங்க போய் ஜெபிக்கிறீங்க. நான் தப்புன்னு சொல்லல, அவங்க சொல்றதுக்காக மட்டும்தான் நீங்க ஜெபிக்க முடியும். இங்க ஒரு காத்திருப்பு கூட்டம் வைக்கிறாங்க,
நீங்க போய் காத்திருப்பது தப்பு கிடையாது. அவங்க எதற்காக சொல்லுகிறார்களோ அதற்காகத்தான் காத்திருக்க முடியும். ஆனால் நீங்கள் தனித்திருந்து கூப்பிட்டால் உங்களுடைய கூப்பிடுதல் தேவ ராஜ்யத்தை போய் எட்டும். உங்களுடைய கூப்பிடுதல் பரலோகத்தை போய் தொடும். அப்படிப்பட்ட ஒரு கூப்பிடுதல் தான் இன்றைக்கு நமக்கு கண்டிப்பாய் தேவை. அதைத்தான் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறவராயிருக்கிறார். அந்த கூப்பிடுதல் தான் நமக்கு வருவதாக சங்கீதக்காரர் சொல்லுகிறார் பாருங்க. 119 சங்கீதம் 169 வசனம். 119 சங்கீதம் 169 வசனம். கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உம்முடைய சந்நிதியில் வருவதாக. உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும். அல்லேலூயா. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உம்முடைய சந்நிதியில் வருவதாக. ஆம், நம்முடைய கூப்பிடுதல் அவர்கள் சொல்லி இவர்கள் சொல்லி இதற்காக அதற்காக அல்ல. நம்முடைய கூப்பிடுதல் தேவனுடைய சந்நிதியில் போய் சேரும். கடைசிய சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு கூப்பிடுகிற பழக்கம் இல்லாமலேயே பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் ஏராளமாகிவிட்டார்கள். கூப்பிடுகிற பழக்கம் இல்லாமலேயே திருவிருந்து கொடுக்கிற தைரியசாலிகள் வந்து விட்டார்கள். கூப்பிடுகிறதுக்கு நேரம் ஒதுக்காமலேயே ஆராதனையிலே அல்லோகலப்படுத்துகிறவர்கள் வந்து விட்டார்கள். கூப்பிடுவதற்கு சமயத்தை ஒதுக்காமலேயே ஊராய் போய் ஊழியம் செய்கிறவர்கள் வந்து விட்டார்கள். கூப்பிடுவதற்கு தன்னை அர்ப்பணிக்காமலேயே மற்றவர்களை பார்த்து கூப்பிடு, சத்தமிடு, அழுது, கண்ணீர் விடி, ஜெபி, ஸ்தோத்திரம் பண்ணு, சும்மா இருக்காத என்று மற்றவர்களை தூண்டுகிறவர்கள் பெருகிவிட்டார்கள். கூப்பிடுகிறதுக்கு தன்னை தாழ்த்தாமலேயே மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறவர்கள் பெருகிவிட்டார்கள். இவர்களும் ஊழியக்காரர்கள் தான், இதுவும் ஊழியங்கள் தான், இதையும் தைரியமாகத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கு என்ன துணிச்சல்? நான் கூப்பிடுறேனா இல்லையா என்பதை வேற யாருக்கு தெரியாது. அப்படியே தெரிந்தாலும் என்னை யாரும் விரல் நீட்டி குற்றம் சாட்ட முடியாது. அப்படி ஒருவேளை தெரிந்தாலும், அப்படி ஒருவேளை யாராவது விரல் நீட்டி குற்றம் சாட்ட நான் சமாளிச்சுக்குவேன். தனக்குத்தானே தைரியசாலிகளாக நினைத்துக் கொள்ளுகிறார். தனக்குத்தானே சொல்கிறோம், தன் காயத்துக்கு தானே எண்ணெய் வார்த்து கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட வழிபோக்கர்கள் சத்திரம் வரைக்கும் போகலாமே ஒழிய சத்திரத்திலிருந்து தன்னுடைய ஸ்தலத்துக்கு போனதாக வேதத்தில் ஆதாரமே இல்லை. நீங்கள் சத்திரத்துக்கு போவது முக்கியம் கிடையாது. அவர் மீண்டும் வரும்போது அவர் கண்களில் காணக்கூடிய அளவுக்கு நீங்க இருக்கணும். இரண்டாவது, உங்களுடைய ஸ்தலத்துக்கு நீங்க திரும்பி போகிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஊழியம் வழிபோக்கனுடைய ஊழியமாய், சோதரம் சத்திரத்துக்கு கொண்டு போகிற ஊழியமாய். சத்திரம் என்பது என்ன? சபை. சத்திரம் என்பது என்ன? ஆலயம். சத்திரம் என்பது என்ன? ஊழிய ஸ்தலம். அதை பண்ணி எண்ணெயை ஊத்தி காயம் கட்டி சொந்த வாகனத்தில் ஏற்றி நான் கூப்பிடுறேன், நான் செலவழிச்சுக்கிறேன், வா 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 வான்னு சொல்லி சத்திரத்தில் கொண்டது உங்க ஊழியத்துல சேர்த்துறீங்க ஐயா, உங்க சபையில சேர்த்துடுறீங்க, உங்களோட ஐக்கியத்துல சேர்த்துடுறீங்க, உங்க வீட்டுக்கு கொண்டு வந்துடுறீங்க. ஆனா அவர்களை தங்கள் வீட்டில கொண்டு போய் சாட்சியாய் நிறுத்த வேண்டும். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை ஊழியம் செய்கிற பகுதி நேர முழு நேர ஊழியர்களே, யோவான் 9ஆம் அதிகாரத்தை நல்லா படிச்சு பாருங்க. பிறவிக்குருடனாய் இருந்தவனை சுகமாக்கி மீண்டும் அவன் ஊருக்கே கர்த்தர் அனுப்பினார், அவன் வீட்டுக்கே கர்த்தர் அனுப்பினார், அவனுடைய ஜனங்களுக்கு நடுவிலே அனுப்பினார். எல்லாரும் பார்க்கிறார்கள், எப்படி சுகமானாய், யார் சுகமாக்கினார்? இன்னைக்கு இப்படி ஒரு ஊழியம் இருக்குதா? கூப்பிடுகிற பழக்கம் இருந்தாதானே இதெல்லாம் நடக்கும். சத்திரத்துக்கு வந்தா போதும், என் சபைக்கு வந்தா போதும், என் ஊழியத்துக்கு வந்தா போதும், நான் நடத்துற ஜபத்துக்கு வந்தா போதும், என் வீட்டுக்கு வந்தா போதும். ஐயா, சத்திரம் முக்கியம் இல்லைங்க, சத்திரம் முக்கியம் அல்ல, சத்திய தேவன் தான் நமக்கு முக்கியம்.
அந்த சத்திய தேவனிடத்துக்கு நடத்த பாருங்க. சத்தியத்தை சத்தியமாய் தெரிந்து கொள்ளும். அப்போ இது எல்லாவற்றுக்கும் ஒட்டுமொத்த மூல காரணம் கூப்பிடுகிற பலம். தேவைக்காக மட்டுமல்ல, ஆபத்திலுக்காக மட்டுமல்ல. நான் சொன்ன பரிசுத்தவான்களை போல அவரை தரிசிப்பதற்காக கூப்பிடுங்க, மகிமையை பெற்றுக் கொள்வதற்காக கூப்பிடுங்க, அவரை பார்ப்பதற்காக கூப்பிடுங்க, அவரோடு சம்பாஷணை பண்ணுவதற்காக கூப்பிடுங்க, அவரோடு நடக்கிறதுக்காக கூப்பிடுங்க. நான் எங்கேயோ என் ஊழியக்காரரும் அங்கே, நான் எங்கேயோ என் கர்த்தரும் அங்கே. ஒன்றாயிருப்போம், நேசரே வாரும், தோட்டத்தில் போய் ஒன்றாயிருப்போம் என்று அதற்காக கூப்பிடுங்கள். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறான். இன்று முதல் உங்க வீடுகளிலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாவதாக. இன்று முதல் உங்க ஸ்தலங்களிலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாவதாக. இன்று முதல் உங்க ஊழியங்களிலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாவதாக. எல்லாரையும் சத்திரத்துக்கு நடத்துவதல்ல, சத்தியத்தின் தேவனுக்கு நேராய் நடத்த வேண்டும். தங்களை மூடுவோம், ஒப்பு கொடுப்போம். அந்த நோக்கி பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு வார்த்தை. சங்கீதம் 107:13 கூப்பிட்டார்கள். அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையை வைத்து தேவன் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். நிறைய காரியத்தை சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் திரும்ப 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 தினம் கர்த்தர் சொல்றாருன்னா, சீக்கிரம் அந்த கதவெல்லாம் அடைக்கப்பட போகுது, சீக்கிரம் அந்த வாசல்லாம் மூடப்பட போகுது. அன்னைக்கு நினைச்சாலும் கூப்பிட முடியாது, அன்னைக்கு நினைச்சாலும் தனித்து இருக்க முடியாது, அன்னைக்கு நினைச்சாலும் தனியுமே அங்கேயும் போக முடியாம போயிரும். ஆனா இப்பொழுதே எத்தனையுங்கள், இப்பொழுதே திட்டமிடுங்க. இரவோ பகலோ கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் வாயை திறந்து சொல்ல போறோம். ஆண்டவரே, நான் உம்மை பார்க்க வேண்டும், அதற்காக உம்மை கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் பெற வேண்டும், அதற்காக உம்மை கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, அந்நிய கண்களாலே சொந்த கண்களால் உம்மை காண வேண்டும், அதற்காக கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, உம்மோடு நான் உலாவ வேண்டும், அதற்காக நான் கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, உம்மோடு நான் நடக்க வேண்டும், அதற்காக நான் கூப்பிடுகிறேன். என் ஆண்டவர் எங்கேயோ நானும் அங்கே உம்மோடு இருக்க விரும்புகிறேன், அதற்காக கூப்பிட விரும்புகிறேன். எனக்கு அந்த கூப்பிடுகிற பாக்கியத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி எல்லார் ஆவிலே நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை சுதந்திரம் பண்ணுவோம். இயேசுவின் சொல்லு சொல்லுமே. Hallelujah. Shabala bala bala bagada gada da ragada nama gada gada nagada gada rabala bala da ragada rabala. Dikatu rabala bagada gada nakatu nama gada gada nagada daga koragada nakatu katnemi nama kata katu nama nama gada gada nakata kata. Rabadu gada nekatu katu nama rabala bala 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 gada gada nakada gada. நம்முடைய ஸ்தலங்களிலே கூப்பிடுகிற சத்தங்கள் அதிகரிக்கட்டும். நம்முடைய வீடுகளிலே கூப்பிடுகிற சத்தம் அதிகரிக்கட்டும். ஆபத்துக்காக மட்டும் கூப்பிடாமல், விடுதலைக்காக மட்டும் கூப்பிடாமல், தேவைக்காக மட்டும் கூப்பிடாமல், ஆண்டவரே உம்மை காண்பதற்காக, உம்மோடு உறவாடுவதற்காக, உம்மோடு பேசுவதற்காக, உம்மோடு உலாவுவதற்காக, உம்மோடு நடப்பதற்காக, உம்மோடு இருப்பதற்காக கூப்பிட உதவி செய்யும் ஐயா. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த பிரார்த்தனை வேலை கூப்பிட்டார்கள் என்று சங்கீதம் 107:13 வார்த்தையை வைத்து கர்த்தர் பகிரங்கமாய், வெளிப்படையாய், பயங்கரமாய் கர்த்தர் கற்றுக் கொடுத்த நல்ல சத்தியத்துக்காக, சுயத்துக்காகவும் எங்கள் தேவைக்காக மட்டும் உம்மை கூப்பிடாமல், ஆண்டவரே மோசையை போல மகிமைக்காக கூப்பிட உதவிற்று. யோபுவை போல கண்களால் காண்பதற்காக கூப்பிட உதவி செய்யும்.
சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை போல உம்மோடு உலாவுவதற்காக கூப்பிட உதவி செய்யும். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எம்மாவூர் சீசர்களைப் போல உம்மோடு நடப்பதற்காக கூப்பிட உதவி செய்யும். எல்லாவற்றையும் விட வாருநேசரே, வயல்வெளியில் போய் தங்குவோம். உம்மோடு தங்கி இருப்பதற்காக உம்மை கூப்பிட உதவி செய்யும். அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுள்ள கூப்பிடுதல் உண்டாகட்டும். சத்திரம் வரைக்கும் கூப்பிட்டு போகிறவர்களாய் அல்ல, சத்தியத்தின் தேவன் இருக்கும் சிங்காசனம் வரைக்கும் கூப்பிட்டு சொல்லுகிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. சத்தியமும் கிருபையும் உண்டாகட்டும். இரவில் உடைய பிள்ளைகளுக்கு இந்த சத்தியம் பேசட்டும், இந்த வசனம் பேசட்டும், இந்த வார்த்தை உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரம். முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலம் உங்களோடு இருந்து எந்த நேரத்திலும் கர்த்தருக்கு கூப்பிடுகிற அந்த பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.